வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த HTML சீரீஸ்ல இருந்து ஒன் ஆஃப் த வியூவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, HTML பேசிக்கா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், இன்டர்மீடியட்டா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், அட்வான்ஸா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பேசிக்கா HTML எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றத பார்க்கலாம். HTML னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை பெர்னர்ஸ்-லீன்றவங்க தான் டெவலப் பண்ணாங்க. இவங்க இதை 1995ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணனாலே பேசிக்கா HTML கோட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்னென்னன்றதை பார்க்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணணுன்றதையும் பார்ப்போம். முதல்ல HTML ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்கணும். இந்த டேக் எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம வெப்பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் இந்த டேக்குள்ள தான் இருக்கணும். அப்பதான் அது நம்மளோட வெப்பேஜ்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுக்குள்ள ஹெட்டிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்குறோம். அதுக்குள்ள டைட்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்குறோம். இந்த டைட்டில்ல நம்ம ஒரு நேம் மென்ஷன் பண்ணுவோம். அந்த நேம் நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ண உடனே நம்மளோட வெப்பேஜ்ல ஒரு டேப்ல அந்த நேம் விசிபிள் ஆகும். நம்ம வெப்பேஜோட ஹெட்டிங்கை அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பாடி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். இது எதுக்காகனா, நம்ம HTML ஃபைல் ஓபன் பண்ண உடனே நம்ம வெப்பேஜ் எந்த மாதிரி கிரியேட் பண்ணோமோ அந்த வெப்பேஜை இந்த பாடி டேக்ல தான் நம்ம கொடுப்போம். பாடி டேக்ல சிம்பிளா ஒரு ஹெட்டிங் கொடுத்து பேராகிராஃப் கொடுத்து ஒரு பிக்சர் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணலாம். இதுதான் பேசிக்கா HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றது. அடுத்து HTML லாங்குவேஜை இன்டர்மீடியட்டா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம்னா, இப்ப நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன், ஒரு கம்பெனி வெப்சைட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை நான் டிவிஷனா கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஹெட்டிங் ஒரு டிவிஷனா, அந்த கம்பெனியோட சப்டைட்டில்ஸ் ஒரு டிவிஷனா, அது கீழே அந்த கம்பெனியை பத்தி ஒரு சம் கண்டென்ட்ஸ் நான் டைப் பண்றேன், அது ஒரு டிவிஷனா, சைட்ல எனக்கு ஒரு இமேஜ் தேவை, அது ஒரு டிவிஷனா, கீழே திரும்ப ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுக்குறேன், அது ஒரு டிவிஷனா, கடைசியா அந்த கம்பெனியோட அட்ரஸ் கொடுக்குறேன், அதுவும் ஒரு டிவிஷனா நான் கிரியேட் பண்றேன். நம்ம வேற மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். ஹெட்டர் கொடுத்து ஹெட்டிங் சப்ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் ஹெட்டர் டேக்குள்ள கொடுக்கலாம். ஃபுட்டர்னு கொடுத்து கம்பெனி அட்ரஸ், என்னென்ன ஒர்க்லாம் பண்றாங்க அப்படின்றத அந்த ஃபுட்டர்ல நம்ம கொடுக்கலாம். ஆர்டிக்கல், அசைட்ஸ், இந்த டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா, நம்ம கம்பெனில எந்த மாதிரி ஒர்க் பண்றோம், நம்ம கம்பெனியோட பிக்சர்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் இந்த டேக்ல நம்ம கொடுத்துக்கலாம். இது இல்லாம நம்ம டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் எந்த கலர்ல இருக்கணும், என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், என்ன ஸ்டைல்ல இருக்கணும், அந்த கண்டென்ட்டோட பேக்ரவுண்ட் எந்த கலர்ல வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃபா கிரியேட் பண்றோம்னா அந்த பேராகிராஃப் நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். மார்க்யூ டேக் யூஸ் பண்ணலாம். இது இல்லாம நம்ம ஒரு ஹெட்டிங்க்கு மார்க்யூ டேக் யூஸ் பண்றோம். இந்த டேக் யூஸ் பண்ணும்போது அந்த ஹெட்டிங் நமக்கு மூவிங்லேயே இருக்கும். ஸோ இது மூலமா நம்ம வெப்பேஜ் இன்னும் பெட்டரா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதுல ஆடியோஸ், வீடியோஸ்லாம் கொடுத்தோம்னா நம்ம எந்த வெப்சைட்டா கிரியேட் பண்றோமோ அந்த வெப்சைட்டை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட்ல சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட்லயே நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், இமேஜஸ், பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியே நம்ம கொடுத்துக்கலாம். இது இல்லாம நம்ம ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்றது மூலமா நம்ம ஒரே வெப்பேஜ்ல நிறைய லிங்க்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த லிங்க்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்பேஜை இன்னும் பெட்டரா கிரியேட் பண்ணணும்னா நம்மளோட வெப்பேஜ்ல ஸ்டைல்ஸ், கலர்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், மார்க்யூ டேக், இந்த மார்க்யூ டேக் ஒரு அனிமேஷன் டேக். ஸோ அதுக்காக நம்மளோட வெப்பேஜ்ல இதை கொடுக்கலாம். ஸோ இது மூலமா நம்மளோட வெப்பேஜை இன்னும் நம்ம பெட்டரா கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், நம்மளோட வெப்பேஜை நம்ம பெட்டரா லுக்கா கிரியேட் பண்ண முடியும். அடுத்து அட்வான்ஸா HTML லெவல்ல எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலான்றத பார்ப்போம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்பேஜை கூகுள், யூடியூப் மாதிரி ஒரு வெப்சைட்டா நம்ம கொடுக்கணும்னா நம்மளோட வெப்பேஜை 3 லேயர்ஸா ஸ்பிளிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் லேயர், செகண்ட் பிரசன்டேஷன் லேயர், தேர்ட் பிஹேவியர் லேயர்.
இந்த பிரசன்டேஷன் லேயரும் பிஹேவியர் லேயரும் வந்து நம்ம ஹெட்டர் டேக்குள்ள கொடுப்போம். இந்த ஸ்ட்ரக்சரல் லேயர் வந்து நம்ம பாடி டேக்ல கொடுப்போம். இந்த ஸ்ட்ரக்சரல் லேயர் வந்து ஃபுல்லா HTML யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். பிரசன்டேஷன் லேயர் CSSன்னு ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு. CSSனா கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட். இந்த ஸ்டைல் ஷீட்ல நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல டைப் பண்ற டெக்ஸ்ட், இமேஜஸ், இதோட பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் CSSன்னு ஸ்டைல் ஷீட்ல கொடுத்து இதோட லிங்கை நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல ஹெட்டர் டேக்ல நம்ம கொடுத்தா அந்த லிங்கோ நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல நம்ம டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்டும் சேர்ந்து நம்மளோட வெப்பேஜ்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த பிஹேவியர் டேக் வந்து JavaScript யூஸ் பண்ணி பண்றாங்க. இந்த JavaScript வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜோட ஒர்க் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ல நம்ம வாங்கக்கூடிய ஒரு திங்ஸ்க்கு நம்ம மணி பே பண்றோம்ல, இந்த மாதிரி பேசிக் ஆஃப் ஒர்க்ல தான் இந்த JavaScriptோட ஒர்க்கும் இருக்கும். JavaScriptனா என்ன, இதை எப்படி வந்து HTML யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம JavaScript கோர்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ HTML மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணா அது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டா தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி லிங்க் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த மாதிரிலாம் நம்மளால கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இன்ட்ராக்டிவ் வெப்சைட்டாக நம்ம கிரியேட் பண்ணோம்னா அப்போ நமக்கு இந்த CSS JavaScript வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ யூசரோட இன்டர்ஃபேஸில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணோம்னா HTML, CSS, JavaScript இந்த 3 லேயர்ஸும் வந்து நமக்கு தேவைப்படும். இதுதான் வந்து அட்வான்ஸ் HTML லெவல். அடுத்து இன்னொரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பொசிஷன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல சொல்லி. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது பொசிஷன் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்மளோட வெப்பேஜ்ல வந்து நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தோம்னா, பேராகிராஃபா கொடுத்திருந்தா இல்ல டிவிஷன் டேக் யூஸ் பண்ணி அதுல பேராகிராஃப் கொடுத்திருந்தாலோ, நம்ம டெக்ஸ்ட் கொடுத்திருந்தாலே அந்த இடத்துல இந்த பொசிஷன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். இந்த ஆட்ரிபியூட்ல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக், செகண்ட் ரிலேட்டிவ், தேர்ட் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த 3 ஆப்ஷன்ஸையும் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றத ப்ராக்டிக்கலா நோட் பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட் வந்து வெப் ப்ரௌசர்ல எப்படி வருதுன்றத பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல சர்ச்ல போய் நான் நோட்பேட்++ன்னு கொடுக்குறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன நோட்பேட் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நான் HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண என்னென்ன பேசிக்கான HTML டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். இதுல டைட்டில்ல வந்து நான் HTMLனு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்றேன். டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இல்ல ஃபைல் நேம் வந்து HTML tutorial.html கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டெஸ்க்டாப்ல வேணும். ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி சேவ் பண்ண உடனே இது எல்லாமே HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து பேராகிராஃப் ஓப்பனிங், பேராகிராஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டு நடுவில் நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண இந்த ஃபைலை டெஸ்க்டாப்ல போய் பார்க்கலாம். HTML tutorial.htmlனு நம்ம சேவ் பண்ண ஃபைல் இங்க இருக்கு. நான் இதை ஓபன் பண்றேன். பாடியில பேராகிராஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வெறும் பேராகிராஃப் மட்டும் என்னோட வெப்பேஜ்ல டிஸ்பிளே ஆகுது. நான் டைட்டில்ல கொடுத்துருக்க HTML வந்து எனக்கு இந்த டேப்ல டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த பேராகிராஃப் டேக்ல நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றேன். இல்ல பொசிஷன்ற ஆட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த பொசிஷன் ஸ்டைல் வந்து நம்மளோட வெப்பேஜ்ல வந்து ரன் ஆகுதா இல்லையான்றத நம்ம பார்க்க எனக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் சைடில் வந்து 20 பிக்சல் தேவை. ஸோ அதனால் நான் லெஃப்ட்னு கொடுத்து 20 பிக்சல் கொடுத்தாலே எனக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் சைட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
எனக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வரல. நான் வந்து வெறும் பேராகிராஃப் மட்டும் தான் கொடுத்தேன், பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு அது மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ பொசிஷனில் ஸ்டார்டிங் கொடுத்தா நம்ம வேற ஏதாச்சும் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் அந்த ஆட்ரிபியூட் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்காக நம்ம பொசிஷனில் ஸ்டார்டிங்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். இதுவே நான் கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃபுக்கு வந்து எனக்கு ஸ்டைல், கலர்ஸ், ஃபாண்ட்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும்னா நான் இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல ஸ்டாட்டிக்னு எடுத்து நான் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுத்ததுனால எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனா அதுவே நான் பொசிஷன்ல ரிலேட்டிவ் கொடுத்த உடனே லெஃப்ட் சைடு வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க ஆட்ரிபியூட் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பொசிஷன் ஆட்ரிபியூட் வந்து நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல என்ன டைப் பண்றோமோ அந்த பேராகிராஃப் மட்டும்தான் நமக்கு அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது. அதோட ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ரிலேட்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதே காப்பி பண்ணி திரும்பவும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொசிஷன்ல வந்து ரிலேட்டிவ் எடுத்து நான் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி என்னோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இந்த ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம்ல இதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப் பேஜை ஸ்க்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதுல பொசிஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கோம்ல அதுல கலரிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரெட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் ஏன் வந்து கலர் ரெட் கொடுத்தேன்னா நம்மளோட பேராகிராஃப் மட்டும் நம்ம எந்த லைன்ல கிரியேட் பண்ணுமோ அதே லைன்ல அப்படியே இருக்கும், வந்து நமக்கு மூவ் ஆகாது. ஸோ ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும்னா இந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ்டுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த பொசிஷன் டேக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல ஸ்டாட்டிக் கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப் பேஜ்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ரிலேட்டிவ் நம்ம கொடுத்தோம்னா நம்ம என்ன ஸ்டைல்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டிவா நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண அந்த சென்டென்ஸ் மட்டும் அப்படியே ஃபிக்ஸ்டா வந்து நம்மளோட வெப் பேஜ்ல இருக்கும். இதுதான் வந்து பொசிஷன்ற ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம HTML லாங்குவேஜ்ல பேசிக்கா நம்ம HTML எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்டர்மீடியட்டா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அட்வான்ஸா வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாம பொசிஷன்ற ஆட்ரிபியூட் வந்து என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதையும் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னும் சில வியூவர்ஸோட கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். தேங்க்யூ.